தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூரில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 13 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அது வடகிழக்கில் நகர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வலுப்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் பள்ளங்கி கோம்பை அருகே உள்ள ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் கடந்த 2 தினங்களாக இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளங்கி கோம்பை பகுதியிலிருந்து மூங்கில்காடு கிராமத்திற்கு செல்லும் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அடிப்படை தேவைக்காக கூட மக்கள் வெளியே வர முடியாத நிலை உள்ளது. ஒரு சிலர் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து சென்றனர். இதனை கருத்தில் கொண்டு ஆற்றின் குறுக்கே விரைவில் பாலம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக தீர்க்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல்லில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் காலையில் பெய்த மிதமான மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்த நிலையில் வாழப்பாடியை அடுத்த வசிஷ்ட நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அவ்வப்போது கனமழையும் கொட்டி வருகிறது. அந்த வகையில் வாழப்பாடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பெய்து வரும் மழையால் அதனையொட்டிய வசிஷ்ட நதியில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரையில் பெய்த கனமழையால் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் வாய்க்கால் அடைப்பே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் பரவலாக மழை பெய்த நிலையில் மாநகரியில் உள்ள கபிலர் தெரு குடியிருப்பு பகுதி முழுவதும் தண்ணீரால் சூழ்ந்தது. சாலைகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதாலும் ஒரு சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாலும் குடியிருப்பு வாசிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மேம்பால பணிக்காக குடியிருப்பை ஒட்டியுள்ள வாய்க்கால் அடைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் வெளியேற வழியின்றி குடியிருப்புகளில் தேங்கியதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி ரொம்ப முட்டி வரைக்கும் ரொம்ப வந்துருச்சு. மழை ரொம்ப பெய்யும், வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குழந்தைலாம் வச்சிருக்கோமா, ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கார் இப்போ டயர் அளவுக்கு தண்ணி மேலே ஏறி முங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வச்சிருந்தேன். இப்போ திறந்து பார்த்தா உள்ள தண்ணி நிற்கிது. வண்டி ஸ்டார்ட் ஆகல. டோ பண்ணி தான் எடுத்துட்டு போகணும். எவ்வளோ செலவாகுன்னு தெரியல. பார்க்கணும். குடியிருப்புகளில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர்.